ஹாய் வணக்கம் மக்களே. எப்படி சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் சௌக்கியமாக இருக்கிறேன், சூப்பராக இருக்கிறேன் மக்களே. இன்றைக்கி எனக்கு தடிமண்ணெல்லாம் மாறிட்டுது. என்னை பிள்ளையாரப்பாவை போய் பார்த்தா பிறகு இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். என்னடியம்மா சாரியெல்லாம் கட்டியிருக்கேன், அந்த மாதிரி ஜொலிக்கிறியே என்றெல்லாம் நினைப்பீங்க. ஆமாம் மக்களே, ஜொலிக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய ஒரு ஆளுண்ட திருவிழா நடக்குது, தேர் திருவிழா. அவர் யாருன்னு சொன்னால், அவருக்கும் எனக்கும் பலமுறை பந்தம் இருக்குது. அப்படி ஒரு பந்தம் எனக்கும் அவருக்கும். சரியா? என்னடியம்மா சொல்கிறேன் என்று உங்களுக்கு மண்டையை போட்டு குழப்பி கொள்ளுவீங்க. அப்படியே மண்டையை குழப்பி கொண்டு இருங்க சொல்லுறேன்னு. இன்றைக்கி பெருமாளுண்ட திருவிழா மக்களே. அதுவும் ரிச்மண்ட் ஹில்லில் இருக்கிற கணேஷ் டெம்பிளுக்கு தானே, பிள்ளையார் கோயிலுக்கு இதுக்கு தானே, அங்கே தான் வந்திருக்கிறேன்னு. ஸோ இன்றைக்கி அங்கே தான் பெருமாளுடைய தேர் திருவிழா நடக்க போது. அதான் இப்படி சாரி கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலி இந்த சாரி வந்து நான் கெலிஸ்டன் தம்பியின் கல்யாண வீட்டுக்கு கட்ட வேண்டிய சாரி இப்போ பெருமாளுடைய இதுக்கு கட்டியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே. சரியா? இந்த சாரியை தந்த யார் அழகு புடவைக்கடை வச்சிருக்கிற நந்தினி அக்காவுக்கு நன்றி. ஆனால் எனக்கு நேவி ப்ளூவும் ரெட்டும் தான் விருப்பம். இது என் ஃபேவரட் கலர், நேவி ப்ளூவும் ரெட்டும். ஸோ நேவி ப்ளூவில் எடுத்தேன் நான் இந்த சாரி. க்ரேலேயும் ஒன்று எடுத்தேன். இந்த ப்ரைஸஸ் மறந்துட்டேன், ஜூன் மாதம் போய் எடுத்தேன். அழகு சாரி கடை எங்கே இருக்குன்னு சொன்னால், இரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அங்கே நந்தினி அக்கா நிற்கிறா. வாட்டை நீங்கள் போய் கேட்டிங்கன்னு சொன்னால் நல்ல செலெக்ஷன் உங்களுக்கு தருவேன். இது நான் செலக்ட் பண்ணி எடுத்த சாரி மக்களே. இந்த ஜுவல்லரி வந்து மெஜஸ்டிக் மாலில் நான் வாங்கினது. இந்த நெக்லஸும் இந்த இயரிங்கும். சரியா? சரி, இப்போ வாங்க ஒன்று. பாருங்கள், நான் வேலைக்கு வந்துட்டேன்னு பார்த்தீங்களா? அன்னைக்கு இது தேடு. நாமக்கல்லே வேலைக்கு வந்தபடியாக கார் பார்க்கிங் கிடைச்சிச்சு. அதுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சாரி எனக்கு. சரியா? இல்லை, சாப்பாட்டு வாசம் கமக்கமாண்டு அடிக்குதுங்க. பாருங்கள் மக்களை, தான் தேர். இங்கே பாருங்கள், தேர் டெக்கரேட் பண்ணுறாங்க. தேருக்கு அங்கேயும் ஒரு தேருக்கு, அது சப்பரமாக்கு. அது நேற்றைக்கு இருந்தது, நேற்றைக்கு தீர்த்தம் இருந்தது போல், மறந்துட்டேன்னு. இங்கே பாருங்கள், கோயிலுக்கு வந்தாச்சு. பூஜை நடக்குது, நான் க்ளீன் படுத்துகிறாங்க. நல்லா தெரியும், பூஜை நடக்கிறது. நாங்கள் போகணும். மக்களை இங்கே பாருங்கள், இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே செருப்பு கலட்டுற, இங்கே செருப்பு கலட்டுறவ இல்லையா? இருக்கு. செருப்பு கலட்டியாச்சு. வாங்க சாமியை தரிசிப்போம். அடிச்சுன தட்டு $10. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சாமி வெளியால் வரப்போகுது. தண்ணி தாமாக இருக்குது. இங்கே தண்ணி பந்தல் வச்சிருக்கணும். ஸோ நான் தண்ணி குடிக்க போகிறேங்க. பாருங்கள், பார்த்தீங்களா? தண்ணி பந்தல். என்னம்மா வச்சுக்கிங்க? கோப்பி இருக்கா? தான் இதோடையா? டின்பாலா வர்றேனுங்க. ஓகே, தேங்க்யூ. பாருங்க மகளே, யூடியூப்பில் போகிறேண்ணா. ஐயா
இது என்ன கிடைக்கிறீங்க? சர்பத்தா? ஆ ஆ எம்டி பிராண்ட் என்ன? ஸ்ரீலங்காவில் இருக்கலாம் அந்த கசாசெல்லாம் போட்டு கரைக்கிறீங்களா? ஆ மக்களை இங்கே பார்த்தீங்களோ சர்பத்து கரைக்கணும். ஐஸ் எல்லாம் போட்டு நல்லா வெக்கையாக இருக்குது இன்றைக்கு என்ன மத்தியானம். அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன மோரா? இதுக்குள்ள மோர் இது மோர், இது கடையிலையெல்லாம் பார்த்தீங்களா மக்களை? மோர் கடையிலையெல்லாம் வச்சிருக்கணும் பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்கு. இங்கே வந்து கொண்டக்கடலை வச்சிருக்கணும் பார்த்தீங்களா? இங்கேயும் ஒரு தேரோண்டு இருக்குது பார்த்தீங்களா? நல்ல பூ மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? தெரியுமா? இங்கே பாருங்க அழகான பெரிய சிவரத்தம்பூ எல்லாம் இருக்குது. என்னண்டு இதை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு தெரியல. பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குண்டு. இதுலேயும் நல்லா சிவரத்தம்பூவால் பூத்து இருக்குது. இங்கே பாருங்க மக்களை, நான் ஒரு செல்ஃபி ஒன்று எடுப்பேன். இங்கே பாருங்க மக்களை, சிவரத்தம்பூவோட நின்று நான் ஒரு செல்ஃபி எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களை. பார்த்தீங்களா மக்களை? நம்ம வைக்கும் தண்ணி தாகங்கள் பசியாக வரவினம் தானே. அப்போ கொஞ்சம் பேர் கூடுதலாக வயதாகினவன் வந்து சாப்பிடினோம். எனக்கும் வயசாகி போச்சு தான் மக்களை, அதனால் கலைக்குது. தேத்தனி குடிச்சு கொண்டு போட்டு வந்துட்டு தேத்தனியை குடிப்போம். நிழலுக்குள்ள நிற்க வேணும். வெயில் அடிக்குது மக்களை, வெயிலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க, பக்தர்கள் இப்போ தான் வரீங்க. ஐஸ்கிரீம் மேனும் வந்து நிற்கிது. பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியால் வரீங்கன்னா நிழலுக்குள்ள நிற்போம். சரியான மத்தியானம் பண்ணால் சரியான வெயில். அப்பா பாப்பா என்ன வெயில். இங்கே பாருங்க மக்களை, இது வந்து காஃபி டின் பால் இருக்குது தானே, கண்டஸ்டன்ட் மில்க், அதை ஊற்றி கொடுக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. நல்லா அளவான இனிப்பாக இருக்குது மக்களை. காஃபியை குடிச்சு போட்டு நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன் சரியா? என்னுடைய வேலையை நான் செய்தாச்சுது. தாகத்துக்கு ஒரு காஃபி குடித்தேன்னு அவ்வளோந்தான். சாப்பிடையெல்லாம் எனக்கு சாப்பிட மனம் வரையில். ஸோ என்னத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுவான் வயிற்ற போட்டேன் இல்லையா? சாப்பிட பசிச்சா தான் சாப்பிட வேணும் இல்லையா? பாருங்கள் சாமி, இங்கே பாருங்க வெளியால் வருது. இங்கே பாருங்கள் உங்களை காற்று பார்த்தீங்கன்னா தெரியும். சாமி கொஞ்சமாக வெளியால் வருது. இல்லை பெருமாள் சாமி வெளியால் வந்த பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன் மக்களை. ஓகே, இங்கே பாருங்கள் மக்களை, இன்றைக்கி பெருமாளுண்ட தேர் திருவிழாவுக்கு கச்சானு பட்டாணி கடலை பப்கார்ன் எல்லாம் விற்கணும். எல்லாம் $4 விற்கணும். இங்கே பாருங்க, இங்கே கேஷாக தானே எடுப்பீங்களா என்ன ஐயா? கேஷ் தானே எடுப்பீங்களா என்ன மக்களே? கேஷை கொண்டு வாங்க, கொண்டு வந்து கேஷ் எடுக்கலாம். சரி, இங்கே பார்த்தீங்களா நல்ல பூக்கள் இருக்குது, நல்ல வடிவாக மெயின்டைன் பண்ணுறீங்க. நமக்கு அதில் ஒரு சோளம் ஒன்று இருக்குது, மேரி கோல்டு ஃப்ளவர்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குண்டு பாருங்க, இன்னும் அழகாக இருக்குது என்னையா மக்களை. இப்போ பாருங்க சாமி வெளியால் வருது. நான் கதைக்கிறது உங்களை கேட்குதோ தெரியல மக்கள். வாங்க சாமி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியால் வராரு பாருங்க. சரிப்பா கரெக்டு. செருப்பை கலட்டி போட்டு சாமியை போய் தேர் எழுப்பா. செருப்பை கலட்டி வச்சு போட்டு மக்களே உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ அதனால தான் நான் உள்ளுக்குள்ளே போகும்போது வீடியோ எடுக்கல. இப்போ வெளியால் நான் எடுக்கலாம் சரியா? பாருங்க பக்தர்கள் எல்லாம் வெளியால் வந்து கொண்டு இருக்கேன்.
द्वारमवतु अवतु माम् अवतु भक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः शन्नो मित्रः शं वरुणः நம்பலம் பரமநாதன் அவர்களை இடத்துக்கு அழைக்கின்றோம். உடனடியாக எமது அட்மின் செயர் சண்முகநாதன் அவர்களை உடனடியாக இடத்துக்கு அழைக்கின்றோம். நேரம் போவடியாக உடனடியாக பேர் கூப்பிட்டவுடன் வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்குரிய கௌரவத்தை எமது செயலாளர் திரு பிரணவன் அவர்கள் செய்கின்றார். ட்ரெஷரர் திரு சிவலிங்கம் நவரட்னம் அவர்களை உடனடியாக இடத்துக்கு அழைக்கின்றோம். அவர்களுடைய கௌரவத்தை நாங்கள் இப்பொழுது ஆலய தலைவர் அவர்கள் வழங்குவார். சிவானி அவர்கள் உடனடியாக இடத்துக்கு வரவும். அடுத்ததாக சேதுராமன் ராமச்சந்திரன் அவர்களை நாங்கள் இடத்துக்கு அழைக்கின்றோம். நமது நிர்வாக உறுப்பினர் திரு சிவலிங்கம் அவர்களை இடத்துக்கு அழைக்கின்றோம். சிவான் மகேஷ் அவர்கள் அவர்களுடைய கௌரவத்தை ஆலய தலைவரும் திரு விஜயநாதன் அவர்களும் வழங்குகின்றார். திரு நாதன் ஸ்ரீதரன் அவர்களை இடத்துக்கு அழைக்கின்றோம். போமட்ராசி அவர் மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கௌரவிச்சு கொண்டே இருக்கணும் கொஞ்சம் பேரை. எனக்கு திருப்பியும் டேஸ்டியாக இருக்குது. அப்போ என்ன சர்பத்து குடிக்க போகிறேன். அது என்ன பிங்கில் இருக்கிற சர்பத்து குடிக்க போகிறேன். இதுக்கு பேர் வந்து ரோஸ் மில்க். என்ன இதுக்கு பேர் வந்து ரோஸ் மில்க் தானே? ரோஸ் மில்க் சர்பத் இல்லை. என்ன நாங்கள் சர்பத் சர்பத். ஓகே
சரி மக்களை, நான் ரோஸ் மில்க் குடித்து முடிஞ்சது. சாமி எழுக போகிறாங்க. கௌரவிச்சு முடிஞ்சது. கொஞ்சம் பேர் கௌரவிச்சவங்க அது கௌரவிச்சு முடிஞ்சது. இப்போ சாமி எழுக்க போகிறாங்க. வாங்க போவோம். மக்களுக்கு பாருங்க, கயிறு தந்துட்டாங்க சாமி எழுக்கிறதுக்கு. சாமி எழுக்கலாம் பாருங்க. கயிறு வந்தாச்சு. ஓ வாங்கம்மா. ஆம்பளை பொம்பளைன்னா என்ன வித்தியாசமாம்மா? சாமியை வந்த இடத்துல என்ன அதுதான், அது பரவாயில்லை. சாமிக்கு தெரியும் தானே. நிற்கிற தொண்டை பேசிக்கணும். பக்கம் போவோம் வாங்க. பெண்கள் கூட்டம் கூடிக்கிட்டதுங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. சொட்டு நிறங்க சுற்றி வந்து சாமியை உள்ளக்குள்ளே கொண்டு போவினோம். ஸோ அதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. மக்கள் வச்சிருக்கணும் இங்கே பாருங்க. அழகான பூமரங்கள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பாருங்கள், அழகான பூ. ಹೆಚ್ಚು ಮಾಡಕಟ್ಟ ಫೋಟೋ ಮಾಡಕಟ್ಟ
மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காருக்கிட்ட வந்து நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் சரியான வெயிலாக இருக்குது, இந்த கண்ணு கூசுது. ஸோ அதனால் இந்த சன்கிளாஸஸை போட்டுங்க. இது எப்படி இந்த கெட்டப்பன்ட்டு சொல்லுங்கள் மக்களை, எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் மக்களை. சன்கிளாஸஸ் போட்டு ஒரு மாடர்ன் சாரி போட்ட பொண்ணு மாதிரி இல்லை நீ பார்த்தா. பெருமாள் சாமி வந்து கொண்டிருக்கார். வாங்க மக்களை போவோம். மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி ஆகுது. வீட்டை போகணும். என்னென்னு சொன்னால் போய் கிட்ஸை போய் பிக்கப் பண்ண வேணும். ஸோ ரோட்டு சிலது டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அதனால் சாமி பெருமாள் வந்து அசைஞ்சு வந்து கொண்டு இருக்கிறாரு. பெருமாளுண்ட அந்த தேர் இழுக்கிற கயிறை நான் முதல் பிடிச்சிட்டேன்னு. அதுவும் அந்த ஆம்பளைங்கன்ற சைடில் போய் பிடிக்க அவங்க சொன்னாங்க, நீங்கள் பெண்கள் சைட்டுக்கு போய் பிடிக்க வேணுமா. அது என்ன வித்தியாசம் கோயிலுக்கு வந்து ஆண்கள் பெண்கள்ன்ட்டு நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஸோ அதனால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சுண்டல் இருக்குது, ரோஸ் மில்க்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதையும் குடிச்சு போட்டு வீட்டை போகிறேன். சரியா மக்களே, இங்கே பாருங்கள் மோர் கொடுக்குறாங்க, மோர் குடிக்க போகிறேன்னு. மோர் நல்லா இருக்கு. சுண்டல் சாப்பிடுவோம். பெரிய பக்கெட்டில் சுண்டல் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கம்மா கொண்டு சாப்பாடெல்லாம். போடுறேன் ஐயா. இங்கே பார்த்தீங்களா மகளே, சுண்டல் சாப்பிட போகிறேன். பெருமாள் இந்த தேர் திருவிழாவுக்கு வந்து சுண்டல் எல்லாம் சாப்பிட்டு மோரெல்லாம் குடித்து ரோஸ் மில்க் குடித்து வேறு காஃபி குடித்து நல்ல பிரமாதமாக இருக்குது மக்களே சுண்டலும். நான் சாப்பிட்டு வரேன் மக்களே. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சுண்டல் சாப்பிட்டு முடிஞ்சுது. திருப்பியும் ஒரு ரோஸ் மில்க்கு குடிச்சு போட்டு அங்கேயும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டை போவோம். சரியா? டேஸ்டாக இருக்குது. ரோஸ் மில்க்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. 2 தடவை பண்ணி குடிக்கிறேன் தெரியுமா? கடல் சாப்பிட்டீங்களா? எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் சரியான தாகம் மக்கள் சாப்பிட்டு அவ்வளோ வெயில் அடிக்குது. பார்த்தீங்கன்னா சாமி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அதை பாருங்கள் வந்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் இவங்க வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க. ஜூஸ் நீங்கள் ஜூஸ் அம்மா கொடுக்குறீங்க? ஓ கோல்டாக இருக்கா குளிரா? ஓ ஓகே, நான் இது குடிக்கிறேன். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தர்கள் வந்து கொஞ்சம் பேர் இதில் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். பார்த்தீங்களா, ஏன்னா கொஞ்சம் பேரால் நடக்க முடியாது. அடுத்தது சரியான வெயிலாயும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பேர் வந்து இந்த படியில் இருக்கணும். அதனால் செக்யூரிட்டி நிறைய பேர் இருக்கணும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு.
மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி கொஞ்சம் வந்துட்டுது இங்கே முன்பக்கத்துக்கு வந்துட்டார். பெருமாள் முன்னுக்கு கொஞ்சம் வந்துட்டார். வந்து நீ உள்ளுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க கொஞ்ச நேரத்தால். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தர்கள் இருக்கணும். இங்கே பாருங்கள். ஐயா இந்த கோயிலை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களோ? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இன்றைக்கு பெருமாளுடைய திருவிழா. நாங்கள் வந்தது பெரிய சந்தோஷம். மற்றது வேல் நாள்ன்றபடியே கொஞ்சம் ஆக்கள் குறைவாக இருக்கு. மற்றபடி இல்லாட்டி நல்லா நடக்காது. எத்தனை நாள் வரையும் பெருமாளுடைய இது விசேஷம்? இன்றைக்கு மட்டுமா? ஓகே. கொடியேற்றதுக்கு வந்தாங்க. இது இப்போ தேர்வு பண்ணாங்க. அஞ்சு ஸ்பெஷலிஸ்ட் வைத்தியராக தான் இருக்கு. ஓகே ஓகே. சரி ஐயா, நன்றி. ஐயா இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லாட்டி இன்றைய தருணத்தை சொல்லுங்க. இன்றைக்கு தருணம் அப்படி பெருமாள் தேர் திருவிழா, அதனால அவ்வளோ விசேஷமாக நடந்து கொண்டு இருக்குது. இப்போ சாமி வலிக்கிட்டு அப்படி வீதி வெள்ளம் சுற்றி கொண்டு வருது. இனி வந்து இறங்கி பூஜை நடந்து சாமியை கீழே இறக்குவார்கள். அப்புறம் பச்சை சாத்தி அதுக்கு பிறகுதான் உள்ளூர் கொண்டு போவார். இந்த விசேஷம் இன்றைக்கு மட்டுமா? நாளைக்கு தீர்த்தமா? நாளைக்கு போயிட்டு 15 நாளாக நடக்குது. 15 நாளாக நடக்குது. தேர் 14ஆம் நாள் தேர். முதலாவது நாள் 15 நாள். நாளைக்கு 15 நாள் தீர்த்தம் நடக்கும். இன்றைக்கு தான் தேர். அது எங்கள் முந்தி நாங்கள் அது வந்து கோயில் வரலாறுகள் எங்களுக்கு வடிவாக சொல்ல தெரியாது. வயது போனாங்களும் புரிஞ்சுதான் போட்டுவாங்க. ஓகே ஐயா, நன்றியா. அம்மா பெருமாளை பற்றி சொல்ல விரும்புறீங்களோ? பெருமாள் ஆசீர்வாதம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதம்மா. அன்றைக்கு தேர்ச்சோம் மட்டும் வந்தேன். நான் பார்க்குறதுக்கு அதுதான் எனக்கு பிள்ளைகளோட வந்தீங்களா? இல்லை இந்த சீனியர் பஸ்ஸில் வந்தேன். சீனியர் பஸ்ஸில் இருந்து வந்தீங்க. அங்கே வந்தால் கவனமாக பங்கு வகுப்பில் இருக்க சொல்லி இருக்கிறேன். சரி அம்மா, ஓகே, நன்றி. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களை பக்தர்கள் இளைப்பாரி கொண்டு இருக்கிறான். அம்மா பெருமாளுடைய இதை தேர் திருவிழா பற்றி சொல்லுங்கம்மா. எல்லாம் சிறப்பாக நடந்து. உங்களோட பேர் என்னம்மா? சாந்தினி அம்மா, சொல்லுங்க. நல்ல சிறப்பாக நடந்து நல்லா எல்லாம் இருக்குது. நாங்கள் சிலங்கா போடணும். இங்கே கோயில் நல்லா பார்க்கலாம். நல்ல தரிசனம், நல்ல இது எல்லாம் செய்து போட்டு சாப்பிட்டுட்டு இல்லை இருக்கிறோம். வந்து பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றீங்களா? சந்தோஷம். சரியம்மா, நன்றியா. வணக்கம் அம்மா. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பக்தர்கள் இளைப்பாறுறார்கள். பெருமாளை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. மக்களே வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்மா. வாங்க. பெருமாளுடைய ஆசீர்வாதம் பெற்றீங்களா எல்லாரும்? அப்படியா? ஓகே அம்மா. பார்த்தீங்களா மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பெருமாளை பார்க்க வந்ததில். நன்றியா. ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இன்றைய தருணத்தை பற்றி? முதல் உங்களோட பேரை அறிமுகப்படுத்துங்க. உங்களோட பேர் என்ன? எனக்கு பேர் சுகந்தி. சுகந்தி அம்மா, சொல்லுங்க. வெங்கடேஸ்வரர் திருவிழா நல்ல சிறப்பாக நடக்குது. சந்தோஷமாக எடுக்கிறது. இப்போ முன்னாக்கு பங்கு வந்தது. எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். என்ன உடம்புல எனர்ஜி இல்லையா? சத்தம் வராம கிடைக்கும். சத்தம் கேட்குது இல்லையா? எனர்ஜி இல்லையா உடம்புலையா? எனர்ஜி இருக்குது. டயர்டு. வெயிலில் சுற்றிட்டு வந்துடும். வெயிலில் சுற்றிட்டு. அதான் இன்னைக்கு வெயில் பிரச்சனைன்னு எல்லாம் இருக்கும். ஆமாம். ஓகேம்மா, நன்றியா. நன்றி. வணக்கம் அம்மா. ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா சாமியை பற்றி? ஓகே. Tamil lady VVO. YouTube channel. Tamil lady VVO. பார்க்கலாம். போடுறேன் பாருங்க. இந்த எடிட் பண்ணணுமல்ல?
சரியம்மா, நன்றி. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ சாமி இங்கே பாருங்கள் வந்துட்டாரு, முன்னுக்கு கொஞ்சம் வந்துட்டுது. மக்களே, பெருமாள் சாமி வந்து முன்னுக்கு வந்துட்டாரு. இனி அவரை லக்கி இனி அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணி இனி உள்ளுக்குள்ளே கொண்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பாருங்க இழுத்து கொண்டுருக்காங்க. கோவிந்தா 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 வெங்கடரமணா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா 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 வெங்கடரமணா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா 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 வெங்கடரமணா கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லுங்க அம்மா, கோவிந்தான்னு சொல்லுங்க, பெருமாளுக்கு கோவிந்தான்னு சொல்லுங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. மக்களுக்கு எனர்ஜி எல்லாம் போயிட்டது, கை தட்டுறாங்க. போய் தண்ணீர் பந்தல்ல நீ போய் தண்ணியை குடி. பார்த்தீங்கன்னா மக்களே, தேர் இழுத்து முடிஞ்சுது. மக்களை நாங்கள் பாங்க கும்பிடுறாங்க கீழே விழுந்த. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் கீழே விழுந்து கும்பிடுறாங்க. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே விழுந்து கும்பிடினோம். பெருமாள் ஆசீர்வாதம். ஒரு தானுடைய தீயோடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காட்டி அதை காரியாலயத்திலே பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகின்ற நிர்வாகத்தினர். அதாவது உங்கள் நாடு சிறப்பை துளைத்திருந்தால் அதை காரியாலயத்தில் சரியான இங்க பாருங்க மக்களே, பிரதட்ட ஒரு அண்ணா ஒன்று செய்யறாரு. தம்பியா அண்ணாவா? நேத்தி வச்சு கண்டிப்பா நீ செய்யணும். ஓகே ஓகே. ஐயா, நீங்க இந்த கோயிலையா வேலை செய்யறீங்க? தொண்டை இந்த கோயிலை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன்.
ஐயோ எனக்கு ஒன்று தம்பிக்கு வேற தம்பி இவர்தான் நல்ல ஆள் சொல்றது. சொல்லுங்க. கோயில் படி தெரியும். இங்க வாங்க தம்பி. தம்பி வாங்க சொல்லுங்க. வாங்க வாங்க. வெக்கப்பட்டு போயிடும். எனக்கு ஊதுவர நிக்கிறேன். ஊதுவ. இவரா? ஐயா, இந்த கோயிலை பத்தி, இந்த இண்டையான் பெருமாள் தேர்திருவிழா பற்றி சொல்ல முடியுமா மக்களுக்கு? சொல்லுங்க. இண்டையான் தேர்திருவிழா இது எத்தனை நாள் வரையும் பெருமாள் விழா நடக்கும்? 10 நாள். இண்டையோட எத்தனையாவது நாள்? 8வது நாள். நாளைக்கு என்ன விசேஷம் இருக்கு? தீர்த்தம். அதுக்கு அடுத்த நாள் பூங்காவனம். எல்லாரும் ஒரு கை காட்டுறீங்க. அவங்கள கேளுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றீங்க தானே. பிறகு என்ன சந்தோஷம் தானே. அம்மா நீங்கள் பெருமாள் ஆசீர்வாதம் எல்லாம் பெற்று சந்தோஷமா இருக்குங்க. அம்மாண்ட பெயர் என்னம்மா? மங்கையரசி. நல்ல பெயர் அம்மா. இவர் யார்? மகனா? மகளா? ஓகே ஓகே. என் பெருமாள் தருணம் எப்படி இருந்துச்சம்மா சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? கோவிந்தா கோவிந்தா. நீங்க பெருமாள் பக்தர்களா இல்லாட்டி எல்லா பிள்ளையார் எல்லா பக்தர்களும்? அதான் எல்லா கலவையும் சேர்ந்த கலவையா ஆயிட்டீங்க என்ன? அப்படித்தானே அம்மா? அம்மா சிரிக்கிறா. எல்லா சாமியாலும் இருக்கணும் என்ன? மகளாக்களோட வந்து நீங்களா சாமியை தரிசிக்க? சந்தோஷம் அம்மா. சந்தோஷம். சந்தோஷம் ஐயா. சந்தோஷம். ஓகே, நன்றி. நன்றி அம்மா. தேவாரம் படிக்கிறவரா? ஆனா வெக்கப்படுறாரு. சரி அம்மா, நன்றியா. ஓகே. அந்த அண்ணன் பெருமாள் திருவிழா, பெருமாள் ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு. நானும் உங்களை கண்டான் மக்களே. பிள்ளையாரப்பாட்டையும் முருகரும் இருக்கிறாருங்க. பெருமாள் எல்லா சாமிக்கிட்டையும் உங்களுக்கும் சேர்த்து சாமி தரிசனம் வாங்கினான் மக்களே. இன்னொரு காணொலியில் நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். நான் இப்போ வீட்டை போகணும். பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுக்கணும். அது போய் வேண்டிக் கொண்டு அப்படியே நான் கார் எடுத்துக்கொண்டு என் வாகனத்தை எடுத்துக்கொண்டு நான் வீட்டை போக போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், அதில் பிரசாதம் கொடுக்கணும். சாமியின் பிரசாதம். ஆமாய்யா. வெயிட் பண்ணி நான் மாம்பழத்துக்கு மூடி போட்டு இதை கொடுத்து முடிச்சு விடு. முடிச்சு விட்டா ஒரு பிரச்சனை. சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் குடிக்கணும். பார்த்தீங்களா? ஓ, கொடுக்குற பாருங்க. நல்ல கமக்கமண்டு நல்ல வாசம். நன்றி ஐயா. இல்லை, யூடியூப்பில் நல்லா நெய்யெல்லாம் போட்டு செஞ்சுருக்கீங்க. இன்னும் அதான் நல்ல கமக்கமண்டு வாசம் அடிக்குது. இங்கே பார்த்தீங்களா மக்களே, பொங்கல், சக்கரை பொங்கல் பெருமாளுண்ட. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, நன்றி, வணக்கம், பை பாய், டாட்டா.